வெல்கம் டு PenQueen தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ரொம்ப அருமையான ஒரு வாழைக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம். வாழைக்காயை தோல் சீவிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம், உடைச்ச உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். இந்த ருசியான வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். பேன் சூடான உடனே அதில் 4 ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடலாம். தாளிச்ச பொருட்களை நல்லா சிவக்க வறுத்த பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். பூண்டு பேஸ்ட்டை நல்லா எண்ணெயில் வதக்குங்க. அப்போ தான் அதோட ரா ஸ்மெல்லாம் போகும். சமயம் தாளிச்ச பொருட்களையும் கருகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயில் கருவேப்பிலையை சேர்க்கறதுனால கருவேப்பிலை நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக வரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வறுவலும் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். தாளிச்ச பிறகு ஸ்லைஸாக கட் பண்ண வாழைக்காயை சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு தடிமனாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை விட மெலிசாக அரிஞ்சிடாதீங்க. வாழைக்காய் வெந்த உடனே உடஞ்சிரும். ஸ்லைசஸ் எல்லாமே தாளித்த பொருள் மேலே படுற மாதிரி நல்லா தனியாக வைங்க. பக்கம் மட்டும் நல்லா செவந்து வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பக்கம் சிவந்து வந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த வறுவலுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு. நான் இப்போ கல்லுப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து வாழைக்காயில் மசாலாலாம் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ காய் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வைக்கலாம். அப்பப்போ திறந்து கலரி விடுங்க. அடிப்பிடிச்சிடாம பார்த்துக்கோங்க. இப்போ வாழைக்காய் நல்லாவே வெந்திருக்கு. இனி மூடி போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்படி சேர்க்கறதுனால உங்கள் வாழைக்காய் உள்ள சாஃப்டாகவும் மேலே மொறுன்னு இருக்கும். மசாலா கரியாமல் இருக்கிறதுக்காக ஃபுல் சிம்மில் வச்சுட்டு திருப்பி விடுங்க. கடைசியாக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கலந்து விடுங்க. வாழைக்காயும் பேனில் நல்லா படுற மாதிரி தனித்தனியாக வச்சு வருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எல்லா வாழைக்காயும் மொறுன்னு வரும். இப்போ நம்ம சுவையான வாழைக்காய் வறுவல் தயாராகிடுச்சு. இந்த வாழைக்காய் வறுவல் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், எல்லா வெரைட்டி சாதத்துக்கும் ஒரு பொருத்தமான சைட் டிஷ். இப்படி ஒரு வாழைக்காய் வறுவல் செஞ்சு கொடுத்தா யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.